வணக்கம் நண்பர்களே. டே 19 ஆஃப் பெரோட சிக்ஸ் ப்ரூடிங் செட்டப். நான் உங்கள் ஸ்ரீராம். கொஞ்சம் சளி பிடிச்சிக்கிச்சு, தொண்டை கர்ன்னு இருக்குது. அதனால் கோழி குஞ்சுக்கு சளி பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போகும்போதெல்லாம் மெடிசன் போட்டு தான் உள்ளே போகிறேன். நம்மகிட்ட இருந்து கோழி குஞ்சுக்கு சளி போகுமா போகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும். நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக இருந்தால் கோழி குஞ்சும் ஹெல்த்தியாக இருக்கும். நேற்று வந்து மக்காசோள பயிர் அப்படியே பிடுங்கி ஈவினிங் போட்டு போயிருந்தேன். ஆனால் கோழி குஞ்சால் சரியாக சாப்பிட முடியல. இன்றைக்கி அதை வந்து கட்டி விட போகிறேன். கட்டி விட்டால் அதை ஃபுல்லாக சாப்பிட்ரும். நாளைக்கான இதை பார்க்கலாம். அடுத்தது மணத்தக்காளியும் நேற்று ஈவினிங் தான் கொடுத்துருந்தேன். ஈவினிங் ஃபுல்லாக சாப்பிட்டாங்க. வெறும் தண்டு மட்டும்தான் இருந்துச்சு. மணத்தக்காளி எல்லாம் சாஃப்டாக இருக்கும், கோழி குஞ்சுங்களுக்கு சாப்பிட ஈஸியாக இருக்கும். அப்புறம் நிறைய நண்பர்கள் கேட்குறது என்னென்னா, எப்போ ப்ரோ இலத்தலலாம் கட்டுறீங்க, வீடியோவில் காட்டவே மாட்டீங்க அப்படின்னு. வீடியோவில் வந்து ஃபீடு போட்டு கிளம்பிடுவேன். மதியானம் இல்லைனா ஈவினிங் வந்து ஏதாவது இலைத்தலைகள் கொடுப்பேன். கொடுக்கும்போது அதை நல்லா சாப்பிட்ருவாங்க. மறுநாள் வீடியோவில் தான் இன்றைக்கி என்ன இலைத்தலைகள் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்ல முடியுது. அடுத்தது வந்து இந்த உணவு புழு பிஎஸ்எஃப் நம்ம போடுறது வந்து எந்த டேமேஜும் இல்லாமல் வந்துருமான்னு 2 நண்பர்கள் டிஎம் பண்ணியிருந்தாங்க. எந்த டேமேஜும் இல்லாமல் அனுப்பிடுவாங்க பிரதர். கொரியர்லேயும் அனுப்புகிறாங்க, பஸ்லேயும் அனுப்புவாங்க. அது நல்லா நமக்கு சலித்து புழுவை மட்டும்தான் வெயிட் போட்டு அனுப்புவாங்க. அது கூட கொஞ்சம் தேங்காய் நாரும் போட்டுப்பாங்க. அது ஆனால் வெயிட் கணக்கு கிடையாது. நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் ப்ரூடிங் பற்றின சந்தேகம் இருந்தால் ஏதாவது கமெண்ட் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.